நீட் தேர்வு இல்லாத மருத்துவத்துறை சார்ந்த படிப்புகளுக்கு விநாயகா மிஷன் ஸ்கூல் ஆஃப் அலைட் ஹெல்த் சயின்ஸ், சென்னை, பாண்டிச்சேரி, சேலம். வணக்கம். செய்திச் சுருக்கம். பெட்ரோல் டீசல் விலை உயர்வு, வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. கடந்த 2 வாரங்களில் பெட்ரோல் டீசல் விலை 5வது முறையாக இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது. மேற்காசிய போரின் எதிரொலியாக ஹோர்முஸ் நீரிணை முடக்கத்தால் உலக அளவில் கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளது. பெட்ரோலிய பொருட்களை சிக்கனமாக பயன்படுத்தும்படி நாட்டு மக்களுக்கு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து பெட்ரோல் டீசல் விலை அடுத்தடுத்து 4 முறை உயர்த்தப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 2 வாரங்களில் 5வது முறையாக பெட்ரோல் டீசல் விலை இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் நேற்று 1 லிட்டர் பெட்ரோல் ரூபாய் 107.77 விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று லிட்டருக்கு 24 காசு அதிகரித்து 1 லிட்டர் பெட்ரோல் 108.01 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் டீசல் விலை லிட்டருக்கு 23 காசு உயர்ந்து 1 லிட்டர் டீசல் 99.78 ரூபாய்க்கு விற்பனையாகின்றது. தினமும் பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருவதால் மக்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். இது வெறும் ட்ரெய்லர் தான், இனிமேதான் மெயின் பிக்சர். விலைவாசி உயர்வு பற்றி நிதியமைச்சர் பகீர். ஈரான் அமெரிக்கா இடையிலான போரால் மேற்காசியாவில் இன்னும் பதற்றம் நீடிக்கிறது. மேற்காசிய நாடுகளில் உள்ள பல எண்ணெய் கிணறுகள் மீது குண்டு வீசப்பட்டதால் கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தியில் நிலவும் பிரச்சினை காரணமாக எண்ணெய் சரக்கு கப்பல்கள் நகர்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது. இதனால் உலகெங்கும் உரங்கள், கச்சா எண்ணெய் விலை கடுமையாக உயர்ந்துள்ளது. இதன் எதிரொலியாக நம் நாட்டில் கடந்த 11 நாட்களில் பெட்ரோல் டீசல் விலை லிட்டருக்கு 7 ரூபாய் வரை உயர்ந்துள்ளது. எரிபொருள் சிக்கனம் தேவை என நாட்டு மக்களிடம் பிரதமர் மோடி ஏற்கனவே அறிவுறுத்தியுள்ளார். இந்நிலையில் மும்பையில் நேற்று நடந்த இந்திய சிறு தொழில் வளர்ச்சி வங்கியின் 37ஆம் ஆண்டு விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேசியதாவது: கச்சா எண்ணெய் விலை தற்போதைய சவாலின் ஒரு பகுதி மட்டுமே. உரங்களின் விலை கற்பனை செய்ய முடியாத அளவுக்கு உயர்ந்துள்ளது. ஜெட் வேகத்தில் அதிகரிக்கும் தங்கம் விலை நம் நாட்டுக்கு வெளிநாட்டு சந்தையில் சில சவால்களை உருவாக்கி வருகிறது. ஈரான் அமெரிக்கா போர் வெறும் புவிசார் அரசியல் பிரச்சினை மட்டுமல்ல. இதனால் எரிபொருள் செலவு உயர்வு, சரக்கு போக்குவரத்தில் தாமதம், கப்பல் செலவு அதிகரிப்பு, உற்பத்தி பொருட்கள் தட்டுப்பாடு ஏற்படும். இன்னும் பல சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இந்த சூழலில் அந்நிய செலாவணியை கட்டுப்படுத்த பிரதமர் மோடி விடுத்த கோரிக்கை மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. எரிபொருள் சிக்கனம், வெளிநாட்டு பயணம் தவிர்ப்பு, தங்கத்தில் முதலீடு குறைப்பு உள்ளிட்ட பிரதமர் மோடியின் அறிவுரைகளை மக்கள் கடைபிடிக்க வேண்டியது அவசியம் என நிர்மலா சீதாராமன் பேசினார். பயிர்க்கடன் தள்ளுபடி யார் யாருக்கு பொருந்தும்? கடன் தொகை முழு விவரம். விவசாயிகளுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்து தமிழக அரசு இன்று முக்கிய அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. கூட்டுறவு வங்கிகளில் குறு விவசாயிகள் பெற்ற 50,000 ரூபாய் வரையிலான பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதல்வர் விஜய் அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அரசு வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளதாவது: ரிசர்வ் வங்கியின் அரசு கடன் தள்ளுபடி திட்டங்களுக்கான மாதிரி செயல்பாட்டு நடைமுறையின்படி பயிர்க்கடன் தள்ளுபடிக்கான முழு தொகையையும் அரசு 45 முதல் 60 நாட்களுக்குள் முழுமையாக செலுத்த வேண்டும். இந்த விதிமுறையின்படி 2025 மே 1 முதல் 2026 பிப்ரவரி 28 வரை விவசாயிகள் பெற்ற பயிர்க்கடனானது கீழ்கண்டவாறு தள்ளுபடி செய்யப்படுகிறது. ரூபாய் 50,000 வரை குறு விவசாயிகளின் கடன் தொகை முழுவதும் தள்ளுபடி. சிறு விவசாயிகளுக்கான கடன் தொகை 50% தள்ளுபடி. 50,001 முதல் 60,000 வரை குறு விவசாயிகளுக்கு 40,000, சிறு விவசாயிகளுக்கு 20,000, 60,001 முதல் 70,000 வரை குறு விவசாயிகளுக்கு 30,000, சிறு விவசாயிகளுக்கு 15,000, 70,001 முதல் 80,000 வரை குறு விவசாயிகளுக்கு 20,000, சிறு விவசாயிகளுக்கு 10,000, 80,001 முதல் 90,000 வரை குறு விவசாயிகளுக்கு 10,000, சிறு விவசாயிகளுக்கு 5,000, 90,001 முதல் 1 லட்சம் வரை குறு விவசாயிகளுக்கு 10,000, சிறு விவசாயிகளுக்கு ரூபாய் 5,000, 1 லட்சத்துக்கு மேல் சிறு மற்றும் குறு விவசாயிகளின் கடன் தொகையில் 5,000 கடன் தள்ளுபடி செய்யப்படுகிறது. கூட்டுறவு வங்கிகள் மூலம் பயிர்க்கடன் பெற்ற இதர பெரு விவசாயிகளுக்கு தலா 5,000 பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். இந்த திட்டத்தால் கூட்டுறவு வங்கிகளில் பயிர்க்கடன் பெற்றுள்ள 14,22,555 விவசாயிகள் பயன்பெறுவார்கள். அரசுக்கு 244.46 கோடி கூடுதல் செலவினம் ஏற்படும் என கூறப்பட்டுள்ளது. அதான் மொத்தம் 16,96,096 விவசாயிகள் மொத்த பயிர்க்கடன் இருக்கு. அதுல 14,22,000 பேர் பயனடைகிறாங்க.
80% மேல இருக்கு. இப்போ சதவீதம் பார்க்கல, பட் 14,22,200 பேர் பயனடையும் வகையில் இன்னைக்கு இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இதுல மொத்தம் வாங்கின பயிர்க்கடன் 14,96,000. ஸோ அதுல 14,22,200 பேர் பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள் வந்திருக்கு. இது பெரிய அளவிலான பெரும்பாலான விவசாயிகள் 80% மேற்பட்ட விவசாயிகள் பயனடையும் வகையில் இந்த அறிவிப்புகள். வெள்ளை அறிக்கை வெளியிடுவது எப்போது? தவறுகளை தடுக்க சிஎம் விஜய் ஆலோசனை. அதிமுகவினர் தாவேக்காவில் இணைந்ததன் காரணம் குறித்து அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்தார். கைதிகளை செய்து அவர்கள் அந்த பாலியல் குற்றம் செய்தவர்களை கைது செய்து மட்டுமல்ல, அதற்குரிய நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் நேரடியாகவே இதை பற்றி ஆய்வு செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரையில் எந்த முதலமைச்சரும் இதை பற்றி இதுபோன்ற வேகமாக செயல்பாடுகளை செய்ததில்லை. அவருடைய சிந்தனைகளை இதுபோன்ற நிகழ்வு நடத்தக்கூடாது என்பதற்காகத்தான் தனிப்படையை அமைத்திருக்கிறார். அதற்கான ஒரு காவல்துறையுடைய ஐஜி ஒருவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழக வரலாற்றில் இதுவரையிலும் இல்லை. பொறுப்பேற்கும் பொழுதே வெள்ளை அறிக்கை வெளியிடப்படும் ஒரு வார்த்தை ஒன்றுமே தான் கொடுக்க முடியும். நீங்கள் எவ்வளோ 10 days 5 days எப்படி வெள்ளை அறிக்கை கொடுக்க முடியும்? ஃபைனான்ஸ் பொசிஷனை பார்த்து டீட்டெயிலாக வாங்கி அதுக்கப்புறம் தானே கொடுக்க முடியும். வெள்ளை அறிக்கைங்கிறது என்ன வெறும் பேப்பரில் எழுதி கொடுக்குறது. வீலாட்ட வெள்ளை அறிக்கை கொடுப்போம்னு சொல்லிட்டு வெள்ளை பேப்பர் இடத்துல காட்ட முடியாது. தெளிவாக நம்முடைய முதல்வரை பொறுத்தவரை தெளிவான சிந்தனை உள்ளவர், மக்கள் நலம் காக்கக்கூடியவர், மக்களுக்கு முழு பாதுகாப்பு தரக்கூடியவர், பெண்களுக்கு இதுவரை தமிழ்நாட்டின் வரலாற்றில் இல்லாத ஒரு பாதுகாப்பை தரக்கூடிய முதலமைச்சர். இதுபோன்ற சிறுமிகளுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகள் இனி எந்த காலத்திலும் ஏற்படக்கூடாது என்ற சிந்தனை உள்ள முதலமைச்சர். இது தமிழ்நாட்டின் வரலாற்றில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இந்த ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சி, மக்கள் ஆட்சி என்பதை நீங்கள் காணப்போகிறோம். முன்னாள் ஆட்சியோட அந்த ஊழல் நடவடிக்கை நம்ம எப்படி அதெல்லாம் இப்போ கேட்டோம். உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சவங்களாம் ரொம்ப நாள்ந்து விமர்சிக்கிறாங்களா, அதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? யார் ஆதரவு? உங்களுக்கு விசிகா, கம்யூனிஸ்ட் அவங்களாம் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்கள திமுகவோட இரண்டாம் கட்ட தலைவர் சொல்வது வேறு. கொள்கை ரீதியாக அவர் நிற்கிறார் எங்களோடு இணைந்து, அவ்வளவுதான். கொள்கை பிடிப்போடு தான் அங்கே கூட்டணியில் இருந்தார்கள். ஒரு ஆட்சி கொள்கை ரீதியாக நிற்கின்ற ஆட்சிக்கு பக்கவளமாக இருக்கிறார். இந்த ஆட்சி சார் 15 நாள் கூட ஆகல. இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு விமர்சனங்கள் வருது. திமுக இது இல்லைங்க, நீங்கள் பொதுவாக சொல்கிறது கேளுங்க. நான் ஒன்று கேட்குறேன் உங்ககிட்ட. 6 மாதம் பொறுத்திருப்போம், யாருக்கு பிறகு தான் கேள்வி கேட்போம்னு சொன்னாங்களே, ஏன் இப்போ கேட்குறாங்க? சொன்னது அப்படி தான் சொன்னாங்க. நீங்கள் எல்லாம் மீடியா தானே போட்டீங்க. ஒரு ஆட்சி வந்ததற்கு பிறகு இந்த ஆட்சியுடைய நடவடிக்கை பற்றி 6 மாதத்திற்கு பிறகு தான் நாங்கள் உரையாற்றுவோம் சொன்னது இங்கே சட்டமன்றத்தில். இப்போ 8 நாள் 10 நாளைக்கு கேட்டிருந்தீங்கன்னா ஓகே. தேங்க்யூ. மக்கள் வியக்கத்தக்க அளவுக்கு இருக்கிறது. ஆகவே அங்கே இருப்பதை காட்டிலும் நல்ல பணியாற்றுவதற்கு சரியான இடமாக அவர் தேர்வு செய்து இங்கே வந்திருக்கிறார். திமுக தலைவராக இருக்கட்டும், அதிமுக பொதுச் செயலாளராக இருக்கட்டும், தொடர்ந்து இந்த குதிரை பேரம் அப்படின்ற விஷயம் இல்லை, குதிரை பேரத்தை விட அவர் செய்திருப்பது என்ன பேரம்? இருவரும் இணைந்து ஒரு ஆட்சியை நடத்தலாம் என்று சிந்திப்பதே தவறாக இல்லை. அந்த செய்தி உங்களிடத்திலே வந்ததா இல்லையா? முதலமைச்சர் யார், துணை முதலமைச்சர் என்று முடிவு செய்யப்பட்டது உங்களுக்கு புரியுமா இல்லையா? இத்தனையும் செய்துவிட்டு எங்களை பற்றி பேசுவதற்கு இது சரியான நேரம் அல்ல, காலம் சரியான அதற்கான பதிலை தரும். சிவி சண்முகம் தரப்பினர் உங்களுக்கு ஆதரவு கொடுத்திருந்தாங்க. ஆனா அதுல இருந்து 3 எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்து உங்க கட்சியிலே இப்ப இணைஞ்சிட்டாங்க. மத்தவங்களும் வருவதற்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை அவங்க கிட்ட வேற எதுவும் முரண் ஏற்பட்டிருக்கா? யாருக்குமே முரண்பாடு இல்லை. திரையரங்கில் தினமும் 5 காட்சிகளுக்கு அனுமதி. புதிதாக வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்களை வெளியிடும் நாளில் இருந்து தொடர்ந்து 7 நாட்களுக்கு தினமும் 5 காட்சிகள் திரையிட்டுக் கொள்ள முதல்வர் விஜய் அனுமதி அளித்து உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு வெளியிட்டுள்ள அறிக்கை, தமிழகத்தில் உள்ள அனைத்து சினிமா தியேட்டர்களிலும் தினமும் 4 காட்சிகள் திரைப்படங்கள் திரையிடப்படுகின்றன. பண்டிகை அல்லது பொது விடுமுறை நாட்களில் கூடுதலாக ஒரு சிறப்பு காட்சி என 5 காட்சிகளுக்கு அரசு அனுமதி அளித்து வருகிறது. இந்நிலையில் திரைப்படத்துறையினர் அளித்த கோரிக்கை குறித்து முதல்வர் விஜய் ஆலோசனை நடத்தினார். அதன் தொடர்ச்சியாக தமிழக தியேட்டர்கள் ஒழுங்குமுறை விதிகளில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி தமிழகத்தில் உள்ள அனைத்து தியேட்டர்களிலும் புதிதாக வெளியிடப்படும் தமிழ் திரைப்படங்களை வெளியிடும் நாளில் இருந்து தொடர்ந்து 7 நாட்களுக்கு தினமும் 5 காட்சிகள் திரையிட்டுக் கொள்ளலாம். பண்டிகை, அரசு விடுமுறை நாட்கள், சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தினமும் 5 காட்சிகள் திரையிட்டுக் கொள்ளவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதற்காக அரசு மற்றும் உரிமம் வழங்கும் அலுவலரின் அனுமதியை தனியாக பெற தேவையில்லை என முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது.
மாற்றம்னு சொன்னீங்க, ஆனா இப்போ சட்டம் ஒழுங்கே மாறிடுச்சு. விஜயை வறுத்தெடுத்த உதயநிதி. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு நிலைமை மற்றும் பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து முதல்வர் விஜய்க்கு எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி சரமாரி கேள்விகளை எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவரது அறிக்கையில் கூறியிருப்பதாவது: மாற்றம் என சொன்னவரின் ஆட்சியில் தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு மாறியிருக்கிறது. கோவை சூலூர் சிறுமிக்கு நடந்த கொடுமையின் அதிர்ச்சியிலிருந்து மீள்வதற்குள் விழுப்புரத்தில் மற்றொரு சிறுமிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்துள்ளது. சூலூர் சிறுமியின் தாய்க்கு சொல்லாமல் அவசரகதியில் சிறுமியின் உடல் எரிக்கப்பட்டிருக்கிறது. மதுரை மீனாட்சியம்மன் கோவில் அருகே சிறுவன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறான். கோவையில் இளம்பெண் வீட்டின் மீது பெட்ரோல் குண்டு வீசப்பட்டுள்ளது. முதல்வரின் தொகுதியான பெரம்பூரில் 13 வாகனங்களின் கண்ணாடியை உடைத்து போதை கும்பல் அட்டூழியம் செய்துள்ளது. மொத்தத்தில் இது தமிழகமா அல்லது உத்தரப்பிரதேசமா? எங்கே போனது உங்க சிங்கப்பெண் அதிரடி படை? அதிகரிக்கும் குற்ற சம்பவங்களால் பொதுமக்கள் அச்சத்தில் தவிக்கும் போது கண் துடைப்புக்காக போலீஸ் அதிகாரிகள் கூட்டத்தை நடத்தி பொத்தாம்புதுவாக அறிக்கை விடுவதை ஏற்க முடியாது. பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்ற செயல்களை தடுக்க முதல்வர் ஆக்கப்பூர்வமாக என்ன செய்ய போகிறார் என்ற தமிழகத்தின் கேள்விக்கு அவர் நேரடியாக பதில் சொல்லியே ஆக வேண்டும் என உதயநிதி கேட்டுள்ளார். காவிரி விவகாரத்தில் அடுத்த திருப்பம். தன்னிச்சையாக முடிவெடுக்க முடியாது. சுப்ரீம் கோர்ட் முக்கிய உத்தரவு. மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. காவிரியின் குறுக்கே மேகதாது பகுதியில் புதிய அணை கட்டி பெங்களூரு குடிநீர் தேவை மற்றும் மின்சார உற்பத்திக்காக பயன்படுத்த கர்நாடக அரசு திட்ட அறிக்கை தயாரித்து வருகிறது. இதனால் தமிழகத்திற்கு வர வேண்டிய தண்ணீரின் அளவு குறையும் என்பதால் தமிழக அரசு இதை தீவிரமாக எதிர்த்து வருகிறது. காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகா தயாரித்துள்ள திட்ட வரைவு அறிக்கைக்கு அனுமதி வழங்கக்கூடாது என தமிழக அரசு தொடர்ந்த வழக்கு கடந்த 2025 நவம்பரில் தள்ளுபடி செய்யப்பட்டது. இதை எதிர்த்து தமிழக அரசு தாக்கல் செய்த சீராய்வு மனுவை தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு இப்போது தள்ளுபடி செய்துள்ளது. தீர்ப்பை மறு ஆய்வு செய்ய போதிய முகாந்திரம் இல்லை என நீதிபதிகள் தெரிவித்துள்ளனர். கர்நாடகாவின் இந்த அணை முயற்சிக்கு எதிராக தமிழக அரசுடன் இணைந்து புதுச்சேரி மற்றும் கேரள அரசுகளும் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தன. மேகதாது திட்ட வரைவு அறிக்கை குறித்து மத்திய அரசு தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது என கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையம் மற்றும் காவிரி ஒழுங்காற்றுக்குழு ஆகிய 2 அமைப்புகளின் பரிந்துரைகளின் அடிப்படையில் மட்டுமே இறுதி முடிவு எடுக்கப்பட வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் தனது உத்தரவில் குறிப்பிட்டுள்ளது. கோவையை உலுக்கிய குண்டு வீச்சு. தீயாய் பரவும் பகீர் வீடியோ. கோவையில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட அதிர்ச்சி அடங்குவதற்குள் காதலிக்க மறுத்த இளம்பெண் வீட்டில் ரவுடி குண்டு வீசியது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இப்போது ரவுடிகள் குண்டு வீசும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்வலையை ஏற்படுத்தியுள்ளது. கோவை தொண்டாமுத்தூர் அடுத்த கலிக்கநாயக்கன் பாளையம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் கோவை கல்லூரி ஒன்றில் படித்து வந்தார். அப்போது சென்னையைச் சேர்ந்த கார்த்திக் என்பவனுடன் பழக்கம் ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் கார்த்திக் பெரிய ரவுடி என்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் அவனிடம் பேசுவதை தவிர்த்தார். இளம்பெண் காதலிக்க மறுத்ததால் ஆத்திரம் அடைந்த கார்த்திக் சக நண்பர்களுடன் 2-வீலரில் வந்து இளம்பெண் வீட்டில் சரமாரியாக மண்ணெண்ணெய் குண்டுகளை வீசினான். இளம்பெண் வீட்டின் முன்பகுதி பற்றி எரிந்தது. அதிர்ஷ்டவசமாக யாருக்கும் ஒன்றுமாகவில்லை. கார்த்திக் பெரிய ரவுடி. அவன் மீது 30க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பதாக போலீசார் கூறினர். அவனை வலைவீசி தேடி வருகின்றனர். இந்த நிலையில்தான் குண்டு வீசும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.